வன்னியராகிய நான் இருந்த இடத்திலேயே நின்று கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் வன்னியர் மட்டும் ஏன் புறக்கணிக்கப்படுகிறோம்? தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் உழைக்கும் வன்னியர்களை புறக்கணித்து விட்டு எவ்வாறு முன்னேற முடியும் தமிழகம்? இந்த நிலையை மாற்றி பாட்டாளிகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் முன்னேற வன்னியர்களுக்கு 20% தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கடந்த 40 ஆண்டுகளாக மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி வருகின்றார். இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் பொறுத்து கொண்டு இருக்க முடியும்? இந்த நிலை இப்படியே நீடிப்பதை அனுமதிக்க முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது. வன்னியர்களின் நியாயமான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காக நம் போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும். வன்னியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை வன்னியர்கள் ஓயப் போவதில்லை. இதுவரை நடத்தப்பட்ட போராட்டங்களை விட மிக வலிமை காட்டும் வகையில் போராட்டம் இருக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஆதரவை திரட்ட வேண்டும். கட்சி பாகுபாடின்றி வன்னியர் சொந்தங்கள் அனைவரும் போராட வேண்டும். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை